இருக உங்க அண்ணங்கைய பிடிச்சுக்க. உயிரே போனாலும் என்னுடைய உடல் உன்னோட தான் வருமே ஒழிய உன்னை விட்டு போக மாட்டேன். நம்முடைய தலைவன் மீட்டோ, நம்முடைய தலைவன் நாம் வீழ்ந்தாலும் சரி நம் இனம் எழுந்தால் போதும், நாம் செத்தாலும் சரி நம் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற தலைவனின் பிள்ளைகள் நாம். இதெல்லாம் இல்லடா அந்த ஓட்டு போடுறான் போடல, நீ பயப்படாத. உறுதியா நம்ம வெல்லுவான், உறுதியா வெல்லுவான். டே இங்க வர்றா, டே இங்க பாரு. நான் உங்க அண்ணன் வச்சிருக்கிறது காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல. நீங்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்தில் நிற்கிற வீரியமிக்க நெல்மணிகள். நான் பதர்களுக்குள்ளே நெல்மணியை தேடியவன் அல்ல. ஒரு எளிய மகன் நானே உழுது விதைச்சு வளர்த்து நீர் விட்டு உரமிட்டு அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை புறக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என் முன்னாடி கூடி நிற்கிற இந்த நெல்மணிகள், வீரியமிக்க நெல்மணிகள். வேளாண் பெருங்குடி மக்களில் பிறந்த பிள்ளைகளே, ஒரு நெல் ஒரு நாற்று, ஒரு நெல் ஒரு நாத்து. நாற்றங்காலில் இருந்து பிடுங்கி இன்னொரு நிலத்தில் ஒரு நெல், ஒற்றை நெல் நடவு. ஒரு நெல் தான். ஒரு நெல் நாற்றை நடுவோம், அது வளர்ந்து 80 தலைத்து வரும், 80 வரும், 80 வெடித்து வளரும். 80 நெல் கதிர். ஒரு கதிருக்கு 20 நெல்மணி என்று வைத்தால் 1600 நெல்மணிகள். ஒரு நெல் நான் விதைத்தது 1500 நெல்மணியாக விளை. அப்படித்தான் 36,50,000 நெல்மணிகள் விளைந்திருக்கிறது. இந்த 36,50,000 நெல்மணிகளும் விளையும் போது எத்தனை லட்சங்கள் கோடிகளாக விளையும் என்பதை எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். ஊழல் லஞ்சமா, உண்மையும் நேர்மையா? உண்மையும் நேர்மையுமா? அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? பதவிக்காகவா, மக்களின் உதவிக்காகவா? பணத்திற்காகவா, பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காகவா? எதன் பக்கம் நீ நிக்க போகிறாய்? எதன் பக்கம்? செய்தி அரசியல், விளம்பரம் அரசியல் செய்கிறவன் பக்கமா, இல்லை சேவை அரசியல், செயல் அரசியல் செய்ய துடிப்பவன் பக்கமா? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்பவன் பக்கமா, இல்லை மக்கள் அரசியல் செய்பவன் பக்கமா? எந்த பக்கம் உன் சொந்த பக்கம் நிக்க போகிறாய் என்பதை நீ முடிவெடு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.